கோயில் மேலே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், கொங்கும் தமிழ், புரட்சி தமிழ். இப்படி மூவேந்தர் ஆளக்கூடித்தான் தமிழ். நான் யார்? இந்த மதுராபுரி ஆளக்கூடிய இளவரசன். என் பெயர் மாறன். நாட்டுக்கு சென்றிருந்தேன். பட்ட படிப்புகள் அனைத்து முடித்து விட்டேன். தாயகத்துக்கு திரும்பி வந்திருக்கிறேன். எதற்காக? கானகத்தை சுற்றி பார்த்துக் கொள்ள வர வேண்டும். எங்கெங்கு அநேக மக்கள் நடக்கின்றதோ அனைத்துமே தட்டி கேட்க வேண்டும் என்று அந்த சக்தி எனக்கு தந்திருக்கிறாள். அப்படி இருக்கே இப்போதே கானகத்தில் செல்ல வேண்டும். இன்னொரு வேதனை பெற்ற மனிதனுக்கு இதுவெல்லாம் எத்தனை பெரிய மனிதனுக்கும் எத்தனை சிறிய என்னுடைய அண்ணன் கூறியது இதற்கு விஜயம் செல்ல வேண்டும். அப்படி இருக்க முதல் திசை கிழக்கு திசை வந்து கடந்து விட்டோம். அப்படி இருக்க யாதோ ஒரு 3 பெண்கள் ஆடி பாடி கொண்டு போகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்தே புறப்பட வேண்டும். எப்படி பொட்டுகிற அறிவியலே பெண்களை தொடர்ந்து பின்னோக்கி வருகின்ற நேரத்திலே ஆடி பாடிக்கொண்டு ஓடோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ தென் திசையை அடைந்து விட்டேன். எப்போது அவர்களை பின்தொடர்ந்தே ஓடுகிறேன்.
நட்சத்திர மலர்களா இருக்கின்றது அல்லவா? ஆமாண்டி. ஆனா அந்த பாரிஜாத மலர் மட்டும் எங்க இருக்கிறது பாரிஜாத மலர்கள் பூலோகத்தில் தான் கிடைக்கும். அப்படியா? இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன தெரியுமா? செய்ய வேண்டும்? தேவேந்திரன் உரைத்த பிரகாரம் உரைத்த பிரகாரம் நாங்கள் மூவரும் தேவலோகம் செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். நீயோ பூலோகம் செல்ல வேண்டும். அப்படியா? இப்பொழுது நாம் தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மத்திய லோகத்தில் இருக்கிறோம். உண்மைதான். அப்படியே ஆகட்டும். நீ என்ன செய்ய வேண்டும் என்ன தெரியுமா? செய்ய வேண்டும்? நீ வந்து பூலோகம் செல்ல வேண்டும். அப்படியா? பாரிஜாத மலர்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எடுத்துக்கொண்டு வர வேண்டும். பூலோகம் செல்ல வேண்டும். ஜாக்கிரதையாக சென்று அப்படியா? வருகிறாங்க. போயிட்டு வரட்டுமா? ஜாக்கிரதையாக போயிட்டு வரட்டும். அரம்பையோ பூலோகம் சென்று விட்டால் நாமோ மேலோகம் செல்ல வேண்டும். மேலோகம் செல்லும் வழியிலே தன்னடைமில் இருக்கிறோம் அல்லவா? அதனால் பயம் தெரியாமல் இருப்பதற்காக நாம் எல்லாரும் ஆடி பாடிக்கொண்டு எப்படி தெரியுமா?